சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி போலி எனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி போலி எனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா, இந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுதும் கண்ணன்மணியை போல எங்களையும் எங்க குடும்பத்தையும் எப்படி எல்லாம் பாதுகாத்தீர். உங்களுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்றது? எங்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறது ஒரு நாவு எங்கள் வாயில உதித்து உண்மை பாடி கொண்டாடி இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சென்ற காலம் முழுதும் கண்ணன்மணி போல பாதுகாத்த ஆண்டவராகிய கர்த்தாவே, உமக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? எப்படிலாம் உங்களை புகழ்வேன்? எப்படிலாம் உம்மை துதிப்பேன்? எத்தனையோ வியாதிகளும் வறுமைகளும் பிரச்சனைகள் இந்த உலகத்துல வந்தாலும் அவைகள் எல்லாவற்றும் நின்று எங்களுக்கு எந்த தீங்கு வராதபடி பாதுகாத்த சர்வ தேவனாகிய நாமத்துக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிறவர். உடைய கரத்து நிழலிலே எங்களை மறைத்து எங்களை இதுவரைக்கும் காப்பாற்றினே. மக்கு நன்றி, மக்கு நன்றி என்று நீங்க சொல்ல 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 உங்க வாழ்வில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா என்றால் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும்படி உங்கள் இதயம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதாக. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை நான் பாடுவேன். எத்தனையோ கிருபைகள் நித்தம் 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 என்றால் தினமும் 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 தினம் அதிகாலையிலே அவருடைய கரம் அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, உங்களை தாங்குகிறது. உங்களை காப்பாற்றப்படி நம்மை காப்பாற்றப்படி இதுவரைக்கும் நம்மை எப்படிலாம் காப்பாற்றினார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே என் வாயினால் உம்மை துதிக்கிறது போதாது ஆண்டவரே. எல்லா குழப்பங்களையும் மாற்றி போட்டீர், எல்லா கஷ்டங்களையும் நீக்கி போட்டீர். இப்பொழுது நான் உமக்குள் சந்தோஷமானேன், உமக்குள் மகிழ்ந்திருக்கிறேன். உமக்கு கொடான கொடி சோத்திரம். அமேன், அமேன், அமேன்.